Hello everyone, இது Big Data Analyticsல Unit 2 ஓட 4th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த டாபிக் கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சினா என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சினா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு அடுப்புல டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ஒரு மாஸ்டர்ஸ் லேயர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல பியர் டு பியர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல எப்படி இருக்கும், நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ்ல நம்ம டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம டேட்டாவை எல்லா நோட்ஸ்லயும் காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. லாஸ்ட் வீடியோ பார்த்ததுதான் ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்? இப்போ 2 யூசர்ஸ் இருக்காங்க. 2 யூசர் வந்து ஒரு யூசர் ஒரு நோட்ல ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றாங்க. இன்னொரு யூசர் அதே டேட்டாவை இன்னொரு நோட்ல அப்டேட் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏஜ்னு ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர் என்ன பண்றாங்க, இந்த நோட்ல போயிட்டு ஏஜ் வந்து 21 அப்டேட் பண்றாங்க. இந்த யூசர் என்ன பண்றாங்க, இன்னொரு நோட்ல போயிட்டு அதே வேல்யூ அதே ஏஜுக்கு வேற ஒண்ணு இப்ப 13 அப்டேட் பண்றாங்க. ஸோ இப்படி அப்டேட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும், இந்த நோடு என்ன பண்ணும், எனக்கு இந்த வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லா நோட்டையும் சொல்லும், நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த நோடு இருக்கு இல்லையா, இதுலயுமே ஒரு அப்டேட் நடந்திருக்கு. அப்ப இது என்ன பண்ணும், இதுவும் சொல்லும் எல்லாட்டையும், ஏன் இதுலயுமே ஒரு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப ஏஜ்ங்கிறதா இங்க 21 அப்டேட் ஆயிருக்கு, இந்த நோட்லயுமே ஏஜ் வந்து 13 அப்டேட் ஆயிருக்கு. சோ இப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு கன்ஃபியூசன் வந்துடும். ஏஜுக்கு என்ன வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணணும், 21 போடணுமா 13 போடணுமான்னு ஒரு கன்ஃபியூசன் வந்துடும். இதனால இந்த டேட்டால இந்த சிஸ்டம்ல வந்து டேட்டா கன்சிஸ்டன்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் கன்சிஸ்டன்சி வந்து எப்பப்பெல்லாம் வரலாம், எதனால வரலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதான் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ பாருங்க, consistency ensures that all nodes in a network have the same copies of replicated data. ஸோ நம்ம டேட்டா வந்து எல்லா நோட்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு இதுல ஒரு வேல்யூவா இருக்கணும், இன்னொரு இதுல இன்னொரு வேல்யூவா இருக்கணும், இருக்கக்கூடாது. எல்லா நோட்லயுமே ஒரே டேட்டா தான் ரெப்ளிகேட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க. எவ்ரி நோட் இன் த கிளஸ்டர் ரெஸ்பான்ஸ் வித் த மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா ஈவன் இஃப் த சிஸ்டம் மஸ்ட் பிளாக் த ரெக்வஸ்ட் அன்டில் ஆல் ரெப்ளிகாஸ் அப்டேட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப ஏஜ் வந்து ஒன்னுல 21 அப்டேட் பண்ணோம், இன்னொன்னு 13 அப்டேட் பண்ணோமா. ஸோ லாஸ்டா என்னது அப்டேட் பண்ணிருக்காங்களோ அந்த வேல்யூ தான் எல்லாமே அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சில ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது ரீட் கன்சிஸ்டன்சி, அடுத்து குவாரம் கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் அப்டேட் கன்சிஸ்டன்சினா என்னது, அப்டேட்னா ரைட். ஸோ நம்ம ரைட் ஆபரேஷன் பண்றப்போ ஒரு கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதான் அப்டேட் கன்சிஸ்டன்சிங்கிறது. நெக்ஸ்ட் ரீட் கன்சிஸ்டன்சி. ரீட் கன்சிஸ்டன்சினா ரீட் ஆபரேஷன் பண்றப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதான் ரீட் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க. அடுத்து குவாரம் கன்சிஸ்டன்சி. ஸோ குவாரம் கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இது அப்டேட் பண்றப்ப எல்லா யூசர்ஸ்டுமே எல்லா நோட்ஸ்லயுமே கேட்பாங்க, இந்த டேட்டா அப்டேட் பண்ணோம்னா கரெக்டா இருக்குமா, அதாவது கன்சிஸ்டன்டா இருக்குமா அப்படின்ட்டு எல்லா நோட்ஸ்லயுமே ஒரு ஓட்டிங் மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டு அதை கன்சிஸ்டன்டா மாத்துறதுதான் குவாரம் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஸோ இந்த 3 டைப்பையுமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் கன்சிஸ்டன்சி. 2 users can update the same data item at the same time. ஸோ நம்ம இப்போ பார்த்ததுதான், 2 யூசர் வந்து ஒரே டேட்டாவை ஒரே நேரத்துல வேற வேற நோட்ல அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அப்பதான் இங்க ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்னா, திஸ் வில் காஸ் ஏ ப்ராப்ளம் கால்ட் ரைட் கான்ஃபிளிக்ட். ஸோ ஒரே நேரத்துல 2 ரைட் ஒரே டேட்டாக்கு நடந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, when writes reach the server of 2 users, the server will serialize them and decide to apply one then the another. ஸோ இப்படி 2 ரைட்ஸ் வர்றப்ப அந்த சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. இந்த ரைட் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், அடுத்ததான் இந்த ரைட் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அந்த ஷெட்யூல் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. இனிஷியலி ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் அப்டேட் would be applied and immediately overwritten by the second users update. ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்டேட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் அதை தான் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணிட்டு ரெண்டாவது இன்னொரு அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த அப்டேட்டை ஓவர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ண வேல்யூ லாஸ் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்ததுல ஏஜ் 21 ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அடுத்து மறுபடியும் ஏஜ் 21 பதிலா 13 அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்டா யார் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? 2 general solutions for ரைட் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆர். ஸோ இந்த ரைட் கான்ஃபிளிக்ட் நடந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன பண்ணா, ஒன்னு வந்து பெசிமிஸ்டிக் அப்ரோச், இன்னொன்னு வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். ரெண்டுமே என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெசிமிஸ்டிக் அப்ரோச். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, preventing conflicts from occurring by acquiring write logs before update. ஸோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்றாங்க அப்படின்னா அதான் பெசிமிஸ்டிக் அப்ரோச்.
ஸோ இதுல எப்படி ப்ரிவென்ட் பண்றாங்க அப்படின்னா பை அக்வயரிங் ரைட் லாக்ஸ் பிஃபோர் அப்டேட். ஸோ ரைட் லாக்னு ஒரு லாக் கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு கீ மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கீ யார்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த ரைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரைட் லாக்ங்கிறது. பாருங்க, in order to update a value we need to acquire a lock and the system ensures only one client can get a lock at a time. ஸோ இதனால என்ன ஆகுது, நம்ம ரைட் பண்றப்போ ஒரு லாக் மட்டும் தான் இருக்கும். அந்த லாக் வந்து ஒரு கிளைண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த லாக் இருந்தா மட்டும் தான் நம்மளால ரைட் பண்ண முடியும். இதனால நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வருது. ஓகேவா? திஸ் சொல்யூஷன் இஸ் நோன் அஸ் பெசிமிஸ்டிக் அப்ரோச். இதுதான் பெசிமிஸ்டிக் அப்ரோச் சொல்றாங்க. ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் பெசிமிஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா திஸ் அப்ரோச் லெட்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ் அக்கர், டிடெக்ட்ஸ் them and take actions to resolve them. ஸோ ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது, நடந்ததுக்கு அப்புறம் அது நடந்திருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ரிசால்வ் பண்றதுக்கு, அதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. இது ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். பெசிமிஸ்டிக்னா கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறாங்க. ஆப்டிமிஸ்டிக்னா கான்ஃபிளிக்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ரிகவர் பண்றாங்க. இதான் ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். இதுல என்ன பண்றாங்க, a common optimistic approach is a conditional update. ஸோ கண்டிஷனல் அப்டேட்னா இங்க வந்து நான் இப்ப கான்செப்ட் சொல்றேன். ஒரு அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ நான் லாஸ்டா ரீட் பண்ணதுல இருந்து இப்ப சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாப்பாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? பாருங்க, வேர் எனி கிளையண்ட் தட் டஸ் an update டெஸ்ட் த வேல்யூ ஜஸ்ட் பிஃபோர் அப்டேட்டிங் இட். ஸோ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டு see if it is changed since the last read. ஸோ நான் லாஸ்டா ரீட் பண்ணதுல இருந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதை செக் பண்ணிட்டு தான் அதை அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். நெக்ஸ்ட் ரீட் கன்சிஸ்டன்சி. ஸோ அப்டேட் கன்சிஸ்டன்சி முடிஞ்சு நெக்ஸ்ட் ரீட் கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்க்கலாம். இது என்னது, ரீட் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப என்ன கான்ஃபிளிக்ட் வருது, அதுல இருந்து நம்ம எப்படி ரிகவர் பண்ணி நம்ம டேட்டாவை கன்சிஸ்டன்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் ரீட் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஒன் யூசர் ரீட்ஸ் இன் த மிடில் ஆஃப் அனதர் யூசர்ஸ் ரைட்டிங். ஸோ இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்திலேயே இன்னொரு யூசர் வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணாங்க அப்படின்னா அங்க ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்ததான், இப்ப ஏஜ் வந்து 21 இருக்கு, அதை ஒரு யூசர் வந்து 13 அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்க டைம்லயே இன்னொரு யூசர் வந்து அந்த ஏஜை ரீட் பண்றாங்க. ரீட் பண்றப்ப என்ன ரீட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருக்க வேல்யூ 21 தான் ரீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஏஜ் வந்து அப்டேட் ஆகி அடுத்து 13 மாறிடும். எனக்கு ஆனா அந்த அப்டேட் ஆன வேல்யூ கிடைக்காது. ஸோ லாஸ்ட் இருந்த வேல்யூ தான் கிடைக்கும். இதனால என்ன ஆகுது, ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இந்த நோட்ல வேற ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறனால இது ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்கன்சிஸ்டன்ட் ரீடிங் ஆர் ரீட் ரைட் கான்ஃபிளிக்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து ரீட் ரைட் கான்ஃபிளிக்ட். ஒரு ரைட் நடக்கிறப்ப ஒரு ரீட் நடக்குது. ஓகேவா? இன் NoSQL டேட்டாபேசஸ் ரீட் கன்சிஸ்டன்சி ரெஃபர்ஸ் டு த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி பிட்வீன் மல்டிபிள் ரீட் ஆபரேஷன்ஸ் ஆன் த சேம் டேட்டா. ஸோ இது இப்படியும் பார்த்துக்கலாம். ஒரே டேட்டால நிறைய ரீட் ஆபரேஷன் இருந்தாலுமே அது ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நம்ம அந்த ரீட் கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கலாம். Read your write consistency means once we have updated the record, all of the subsequent reads of that record will return the updated value. So இதுல கன்சிஸ்டன்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எந்த ரீட் வந்தாலுமே நம்ம அப்டேட் பண்ண வேல்யூ தான் அதுக்கு ரீட் ஆகணும். ஸோ இப்படி வச்சோம்னா நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் ரீட் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொருத்தவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா அங்க ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இதனால என்ன பிரச்சனை வருது, ரீட் ரைட் கான்ஃபிளிக்ட்னு ஒரு ப்ராப்ளம் வருது. இது எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன வேல்யூ வருதோ அதை தான் எல்லா ரீட்லயுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரீடுக்குமே கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம். இதான் ரீட் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குவாரம் கன்சிஸ்டன்சி. குவாரம் கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்க்கலாம். In a system with multiple replicas, there is a possibility that the user reads inconsistent data. So நமக்கு தெரிஞ்சதுதான், ஒரு நிறைய ரெப்ளிகாஸ் இருக்கு, அதாவது நிறைய நோட்ஸ்ல ஒரே டேட்டா ரெப்ளிகேட் ஆயிருக்கப்ப எனக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை ரீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்ததுதான். எப்படி, when there are two replicas n1 and n2 in a cluster. So n1 ஒரு ரெப்ளிகேட் இருக்கு, அதாவது n1 ஒரு நோடு இருக்கு, n2 ஒரு நோடு இருக்கு. And a user writes value v1 to node n1. So இதுல வந்து ஒரு வேல்யூ v1 ஒரு வேல்யூ கொடுக்காங்க. And then another user reads from node n2. இங்க வந்து என்ன பண்றாங்க, இன்னொரு யூசர் வந்து இந்த n2ல வந்து ரீட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு வேல்யூவை v1 அப்டேட் பண்ணிருக்காங்க. இங்க இன்னும் அந்த அப்டேட் நடந்திருக்காது. ஸோ நடக்காதப்ப இதை ரீட் பண்றப்ப எனக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா கிடைக்குது. புரியுதா?
இது நம்ம பார்த்ததான். thus the second user will get inconsistent data. ஸோ இதனால எனக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்சி வருது. இது எப்படி குவாரம் வச்சு ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னா இந்த குவாரம் கன்சிஸ்டன்சில சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, quorum consistency is a data consistency that ensures a minimum number of nodes agree on a value before it gets updated. ஸோ ஒரு அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ அப்டேட் ஆக போகுது, இதுக்கு ஓகேவா அப்படின்ட்டு எல்லா நோட்ஸையும் நம்ம கேட்போம். அந்த எல்லா நோட்ஸும் அக்ரி பண்ணக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வேல்யூவை அப்டேட் பண்ண போறோம். ஓகேவா? A quorum is the minimum number of votes required to perform an operation in the distributed system. ஸோ குவாரம்ங்கிறது ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் votes. ஸோ யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க அந்த votes பேர் தான் குவாரம் சொல்றாங்க. இந்த குவாரம் சைஸ் இஸ் யூஸ்வலி மோர் தென் த half ஆஃப் த நோட்ஸ். ஸோ நம்ம எப்போ அப்டேட் பண்ண முடியும்? ஒரு மெஜாரிட்டி உள்ள நோட்ஸ் வந்து ஓகே சொன்னா மட்டும் தான் அந்த வேல்யூ அப்டேட் பண்ண முடியும். ஸோ மெஜாரிட்டினா என்னது? ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல பாதிக்கு மேல ஓகே சொன்னா மட்டும் தான் அது மெஜாரிட்டி. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க மோர் தென் த half ஆஃப் த நோட்ஸ். ஓகேவா? Quorum consistency is used in systems where consistency for read and write is more important than availability. ஸோ இங்க வந்து ஏதோ ஒரு சிஸ்டம்ல எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்கணும், கண்டிப்பா கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுற நேரத்துல இந்த குவாரம் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணி அதை கன்சிஸ்டன்டா வச்சுப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் குவாரம் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிற டாபிக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ப்ராப்ளம், நமக்கு என்னது ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ரீட் ரைட் கான்ஃபிளிக்டோ இல்ல ரீட் ரீட் கான்ஃபிளிக்டோ வருது. அப்ப எனக்கு டேட்டா வந்து கன்சிஸ்டன்டா இருக்காது. ஸோ அப்படி கன்சிஸ்டன்டா இல்லாதப்ப நான் என்ன பண்ணா என் கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த கன்சிஸ்டன்சி கான்செப்ட்ல சொல்றாங்க. இதுல ஒரு மூணு டைப் இருந்துச்சு. அப்டேட் கன்சிஸ்டன்சி, ரீட் கன்சிஸ்டன்சி, குவாரம் கன்சிஸ்டன்சிங்கிறது. அப்டேட்ல என்ன வருது? ஒரு ரைட் நடக்கிறப்ப என்ன ப்ராப்ளம் வருதோ அதுல வந்து அப்டேட் கன்சிஸ்டன்சில சால்வ் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரீட் கன்சிஸ்டன்சில ஒரு ரீட் ஆபரேஷன் நடக்கிறப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணிருப்பாங்க. அடுத்து குவாரம் கன்சிஸ்டன்சினா ஒரு டேட்டா இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணோம்னா நமக்கு சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு குவாரம்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குவாரம்னா என்னது? ஓட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ நான் அப்டேட் பண்ண போறேன், இதுக்கு ஓகேவா அப்படின்ட்டு எல்லா நோட்ஸ்லயும் ஓட் கேட்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த நோட்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். இதுதான் குவாரம் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஸோ இவ்வளவுதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதான் இந்த கன்சிஸ்டன்சிங்கிற கான்செப்ட். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோல இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.